வணக்கம் நண்பர்களே. நான் இப்போ பேச போகிறது டைம் மேனேஜ்மெண்ட், நேர மேலாண்மை அப்படிங்கிறது தான். இப்போது நம்ம சட்டப்பிலேருந்து யாராவது பணத்தை திருடிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அவருக்கு பிடிச்ச அடி பிரிச்சிரும். அதே இது நம்ம வீட்டிலேருந்து ஒரு பொருளையோ நகையையோ திருடிட்டு போனால் உடனே நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஆக இந்த மாதிரியான திருட்டுக்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். அதே நேரம் நம்மகிட்ட இருக்கிற நேரத்தை யாராவது திருடுறாங்கன்னா அதை பார்த்துட்டு அப்படியே கம்முன்னு இருக்கும், அல்லது சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அது நம்மகிட்ட திருடுறாங்க அப்படிங்கிறதே புரியாமல் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்குது. ஆனா, அந்த 24 மணி நேரத்த நல்லபடியா பயன்படுத்தக்கூடியவர்கள் பெரிய அளவுல சக்சஸ்ஃபுல்லா வளர்ந்துட்டு வராங்க. அத கரெக்ட்டா பயன்படுத்தாதவங்க தான் இன்னும் டவுனாவே இருக்கிறாங்க. நெறைய பேர் அவங்களோட அந்த 24 மணி நேரத்தில பெரும்பாலான நேரங்களை இன்னொருத்தர் திருடுறதுக்கு அனுமதிக்கிறாங்க. உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, இப்ப நான் இந்த யூடியூப் சேனல்ல இப்ப பேசுறத நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த பேச்சு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், நான் உங்கள் நேரத்தை திருடலை, உங்களுக்கு பயனுள்ளதா ஆக்கியிருக்கேன்னு அர்த்தம். அதே இது நான் பேசுறது உங்களுக்கு பயனுள்ளதா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களோட நேரத்தை நான் வீணடிக்கிறேன், அதை திருடுறேன்னு அர்த்தம். ஆக நம்முடைய நேரத்தை நம்ம வாழ்க்கையில தினமும் பார்த்தீங்கன்னா, ஒரு தொலைக்காட்சியா இருக்கட்டும், ஒரு ஓடிடியா இருக்கட்டும், செல்ஃபோன் பெரும்பாலான நேரம் நம்ம செல்ஃபோனில பார்த்தோம்னா, கேம்ஸு அது இதுன்ட்டு என்னென்னதோ பார்க்கணும். இதெல்லாமே நம்மளோட நேரத்தை திருடிக் கொண்டிருக்குது. ஏதோ நம்ம ஜாலியா பொழுதுபோக்கணுன்ட்டு நம்மளோட நேரத்தை நல்லபடியாக வளர்ச்சிக்கு பயன்படுத்தாமல், அதை வீணடிக்கிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே நம்ம நேரத்தை திருட கொடுக்கிறதா தான் அர்த்தம். இப்போ பார்த்தோம்னா, நம்ம அலுவலகத்தில நமக்கு வேலை நேரம் அப்படின்னு ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணாங்க. 8 மணி நேரம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம மே மாசத்தில தான் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம்னு நம்ம கொண்டாடுறோம். அது என்னன்னு பார்த்தோம்னா, அ ஒரு காலத்தில 10 மணி நேரம், 20 மணி நேரம் அப்படின்ட்டு எந்நேரமும் கூலி ஆட்களாக, அடிமைகளாக வேலை பார்த்து வந்த பொதுமக்களை இல்ல அப்படிலாம் நீங்க அடிமைப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு நேரத்த ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் அவங்களுக்கு வேலை குடுக்கணும். அப்படிங்கிற மாரி ஒரு பெரிய போராட்டங்களுக்கு மூலம் அந்த உரிமைய வாங்கி தந்தாங்க. அந்த நாளை நினைவுபடுத்துவதற்காகவும், அதை கொண்டாடுவதற்காகவும் தான் இந்த மே தினம்ங்கிறத கொண்டு வந்திருக்கோம். ஆக அந்த 8 மணி நேரம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட 24 மணி நேரத்தில 8 மணி நேரத்த ஒரு நிறுவனத்துக்காக செலவழிக்கிறோம். அந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக செலவழிக்கிறோம். அந்த நிறுவனம் பதிலுக்கு நமக்கு அதற்கான ஊதியத்தை கொடுக்கிறது. ஆக நாம அந்த நேரத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கிறதுக்காக நம்ம ஒரு அமௌண்ட்ட நம்ம வாங்குறோம் பார்த்தீங்களா? அதுதான் சம்பளம் அப்படின்னு சொல்றோம். ஆக அந்த நேர மேலாண்மைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நேரத்தை நீங்கள் செலவழிக்கும்போது கவனத்தோடு செலவழியுங்கள். அது உங்கள் வளர்ச்சிக்கானதா செலவழியுங்கள். அப்படி செலவழித்தா உங்களோட முன்னேற்றம் என்பது உறுதி. யாராலும் தடுக்க முடியாது. இதை மட்டும் மனதில் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.